வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி வேலை வாய்ப்பு. ஸோ அங்கன்வாடியில் தற்சமயம் காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வந்திருக்கு. இந்த வீடியோவானது 2024 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு குறித்த தகவல். ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 2024 இருந்தே இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த 2026 இதற்கான ஒரு அறிவிப்பு வரலாம். ஸோ கிட்டத்தட்ட 8000 பணியிடங்கள், நாடு முழுவதும் சுமார் 8000 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் மேற்பார்வையாளர், உதவியாளர், ஆசிரியர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க அரசு திட்டமிட்டிருக்குங்க. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு மற்றும் ஏதேனும் ஒரு பட்டமுறை பெற்றிருக்க வேண்டும். இப்பணிக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக தமிழகத்தில் அறிவிப்புகள் வெளியிடலாம். ஆகஸ்ட் 5 இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ தேர்வு முறையானது எந்த விதமான எழுத்து தேர்வுமே இன்றி நேர்காணல் மட்டுமே, கல்வி சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் மிக எளிமையாக நடைபெறும் என்பதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க. ஸோ இதன் மூலமாக எளிமையான முறையில் நடைபெறும். வசிப்பிடத்திற்கு மிக மிக அருகாமையிலே இருப்பவர்களுக்கு முன்னுரிமை பட்டியலை கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இது ஒரு சிறந்த அரசு வேலையாக இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எப்படியெல்லாம் நீங்கள் பெறணும், என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் இருக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 100% நிரந்தரமான வேலை, மாத வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் வகையில் புதிய சலுகைகள். காலை 9 மணி முதல் 4:30 மணிக்கு தான் புதிய மையங்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசால் புதிய மினி அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதையும் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். குறைந்தபட்ச தகுதி 10ஆம் வகுப்பு. ஸோ மேற்பார்வையாளர் வந்து கட்டாயம் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். ஆசிரியர் பட்டப்படிப்பு அல்லது ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கணும். பணியாளர், மினி பணியாளர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. சமையலாளர், உதவியாளர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ எப்படியெல்லாம் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 50% 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள், நேர்காணல் திறனில் 50%, 100% வேலை வாய்ப்பு. எழுத்து தேர்வெல்லாம் கிடையவே கிடையாது. நேர்காணல், சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுத்துருவாங்க. ஸோ வேலை கிடைக்க முக்கியமான ஒரு ரகசியம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ முக்கியமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் அங்கன்வாடிக்கு உங்கள் வீட்டுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை அதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மையத்திற்கும் இடையிலான தூரம் 3 கிலோ இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 100% உங்களுக்கு அங்கன்வாடியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். முன்னுரிமை பெறும் விண்ணப்பதாரர்கள் அப்படின்னா ஆதரவற்ற விதவைகள். இந்த கேட்டகரியில் யார் யாரெல்லாம் முன்னுரிமை பட்டியலில் வராங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதல் தலைமுறை பட்டதாரி, தமிழ் வழி பயின்றவர்கள். இவங்க வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு தயாராக வராங்க. ஸோ எந்த விதமான பணமும் தேவையில்லை, வெளிப்படையான பணி நியமனம். ஸோ வதந்திகள் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பணம் கொடுத்தால்தான் இந்த வேலை கிடைக்கும், பல்வேறு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் இருக்கும் அப்படின்லாம் வதந்திகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துருங்க. டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட போகிறாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ ஆகஸ்ட் 11ஆம் தேதி விண்ணப்ப பதிவு பஞ்சாபில் தொடங்குறாங்க, 14 அஸ்ஸாமில் தொடங்குறாங்க, 20 உத்தரப்பிரதேசத்தில் தொடங்குறாங்க. ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து 15க்குள்ளே தமிழ்நாட்டில் தொடங்க போகிறாங்க. கூட்டத்தொடர் மற்றும் நிதி ஒதுக்கீடு முடிந்த பிறகு முதலமைச்சரின் ஆலோசனையின்படி படிப்படியாக மாவட்ட வாரியாக அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் வந்தது. ஸோ இப்போந்தே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் இதற்கு, இந்த ஜாபுக்கு. அடுத்தடுத்து வரவிருக்க வேலை வாய்ப்புகள், கிராம உதவியாளர், கிராம உதவி செயலாளர், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்குமே அப்டேட்டுக்கு தயாராகிக்கோங்க. ஸோ இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.